100,000 சாலை என்னத்தை பேசிய நிழல் பட்ஜெட்டு போட்டாங்க. நாங்கள் ஒரிஜினல் பட்ஜெட்டை போட்டு இப்போ 5 ஆண்டு சிறுநெல்லியா மக்கள் உரிமை கேட்க போகிறாரு, அவங்க அப்பாட்டா கேட்குறாரு, யார்கிட்ட கேட்குறாரு பார்த்தா அவன் உருவத்துக்கு பார்த்தா இன்னொரு இந்த மைக் செட்டு மாதிரி தான். அது காமெடி பீஸாங்க. நிறையா இப்போ கட்சி ஆரம்பிக்கிறது நான் முதலமைச்சர் நம்மளாம் இப்போ ஒரு கம்பெனிலாம் இப்போ கிளம்பிட்டு இருப்பேன். ஒன்று நடக்குதான், ஒன்று சுற்றுதான், பஸ்ஸில் ஏறிட்டு போதா, எல்லாமே இன்னொரு பஸ் இருக்குறாங்க. படம் கூட பார்த்தா ஒரு படம் கூட முரளி மோகனம் என்னது உன் வாயால சொல்றது நான் என் வாயால சொல்ல தப்பி வைக்கிறேன். சுந்தரன் ராவல் சார் அதுவே ஒரு பஸ்ஸை கிளம்பிட்டோம். எல்லாம் கிளம்பிட்டோம், பஸ்ஸை கிளம்பிட்டோம், எல்லாம் நடக்க போகிறோம். ஏதோ 8 மாதம் நாங்கள் நம்ம உரிமை கட்சி உறுப்பை சேர்க்க ஆரம்பிச்சோன்னா நம்மளாம் போய் கூட நம்ம சாதனையை சொல்லிட்டு சொன்னோம்னா அவன் இப்போ டிராவல்ஸ் கிளம்பிட்டான். இப்போ இன்னொரு கம்பெனிகள் கிளம்பி போய் இப்போ 100 நாள் பயணம் நடந்துட்டோம். எல்லாத்துக்கும் தெரியல, எல்லாம் உரிமையை கேட்க போகிறாங்கன்னு தெரியல. 100 நாள் பயணம் என்ன உரிமை கேட்க போறாங்கன்னு தெரியல. அது தெரியல, தலைக்கு தான் தெரியும். என்ன உரிமைக்காக அவர் போனாடுறார். 100,000 சாலை என்னத்தை கேட்டீங்க, என்னத்தை செஞ்சீங்க, எவன் செஞ்சாலும் நான் செஞ்சேன். இவங்க இப்போ இடஒதுக்கீடு போராட்டத்தோடு சரிங்களா. ஆனால் இந்த தினம் சட்டத்தை இயற்றுவது முன்னேற்ற கழகம், சட்டத்தை ஏற்றுவது போராட்ட கழகம். இவங்க நிழல் பட்ஜெட்டு போட்டாங்க. நாங்கள் ஒரிஜினல் பட்ஜெட்டை போட்டு இப்போ 5 ஆண்டு பட்ஜெட் விவசாயத்துக்கு போட்டோம். உரிமைக்காக மக்களுக்கு உரிமை போகணும். இப்போ எமர்ஜென்சியில் சிறுநெல்லியா மக்கள் உரிமை கேட்க போகிறாரு, அவங்க அப்பாட்டா கேட்குறாரு, யார்கிட்ட கேட்குறாரு இப்போ பேசுறாரு. இப்போ யாரு இப்போ அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு அவங்க டிவியை போட்டுட்டு அதுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க டிவியில். அது சொன்னார் நடக்கிற உனக்கு உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கணும், மக்கள் அங்கீகாரம் கொடுக்கணும். நாங்கள் வந்தோம், எடப்பாடி சொல்றாருன்னா அவர் தூசு தான், அவருக்கு தூசு, இந்த பணம் தூசு. ஆனால் சாதாரண குடும்பத்தில் அன்றாடம் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த பணம் பெரிய பணம். 23 மாதம் தொடர்ச்சியாக பணம் வருது. இது எந்த ஆட்சி சாதனை? எடப்பாடி கொடுத்தாரா? கொடுத்துட்டு சொல்லு. நீ நாங்கள் கொடுத்தா 2,000 கொடுத்தா, நீ கொடுக்கல 1000 தான் கொடுக்குறேன்னு சொல்லு. ஒன்னால கொடுக்கல, யார் கொடுத்தா? எல்லாம் கொடுத்தா. இப்போ ஒன்றுமே செய்யலை. இப்போ வேனில் பஸ் அந்த சுந்தரன் டிராவல்ஸ் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு நின்றுட்டு அப்படியே ஒரு பேஜ் கொடுத்தவன் மைக்கை போட்டுக்கிட்டு பார்த்தா ஒரு காமெடி பீஸாக இருக்குது. ஒரு காமெடி பீஸ் பார்த்தா அவன் உருவத்துக்கு பார்த்தா இன்னொரு இந்த மைக் செட்டு மாற்றிக்கிட்டான். அது காமெடி பீஸாக இருக்குது. இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இப்போ யாராவது புதுசாக பட கம்பெனிலாம் ஒதுக்குப்பான். நாங்களாம் போராட்டம் பண்ணோம், சட்டையெழுப்பு போராட்டம் பண்ணால் நீ சட்டையெழுப்பு போராட்டம் பண்ணல. எத்தனை வருஷம் உள்ளதா? இப்போ உடனே இந்த முதலமைச்சர் அவனுக்கு கேட்குதா? புரியுதா இல்லையா? உடனே இப்போ கட்சி ஆரம்பிக்கிறது நான் முதலமைச்சர். நீங்களாம் முட்டாளா? நம்மளாம் மக்கள் முட்டாளா? முதலமைச்சர் படத்தில் தான் முதலமைச்சர் ஒரு நாள் முதல்வன் படம்லாம் உண்டுல்ல. ஒரு கட்சி எவ்வளோ ஒரு படம் சொல்ல ஒரு நாள் முதல்வர். அது ஜென்மத்திலும் நடக்காது. அது பேர் அர்ஜுன் முதல்வர் போய் டேப்லாம் போய் லெஃப்ட் ஆர்டர் போடுறாங்க. பொண்ணை போடுறாங்க, சஸ்பெண்ட் ஆகுது, டிஸ்மிஸ் ஆகுது, எஸ்பி கலெக்டர் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது நடைமுறை கிடையாது. படம் இது சினிமா நடனம். ஒரே தேவை கூட்டம் பார்த்தா அதே போல எல்லாம் புரோ டாட்டா போயிட்டே போட்டான். போராட்டம் பண்ண தகுதி இருக்கு. நாங்கள் மக்களுக்காக போராட்டம் பண்ணி ஆட்சி தேர்தலிருந்து ஆட்சி பிடிச்சி ஆட்சியை வந்தால் அவங்க வரும்போதே முதலமைச்சருடைய கதை இருக்கு. பத்திரிகைக்காரங்க இங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்றுப்பியா? இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.